நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. மாடு நல்ல தரமான மாடுங்க, ஏலங்கன்று மாடு. கன்று போட்டு 2 நாட்கள் பக்கம் ஆகுதுங்க. கம்மி பட்ஜெட் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த மாடு கன்று எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாட்டோட கறவை திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மாடு 2ஆம் ஈத்து மாடுங்க. மாடு நல்ல கனமான மாடுங்க. கன்று போட்டு 2 நாட்கள் ஆகுதுங்க. காலக்கண்ணு ஈன்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு 12 லிட்டர் கறவை கொடுத்துருக்குதுங்க. இந்த இதில் ஒரு 14 லிட்டர் வரலையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மடி கூச்சம் கிடையாது, நல்ல ஒரு காட்டு மேய்ச்சல் மாடு அப்படின்னு நம்மளோட விற்பனையாக தெரிவிச்சிருக்கா. அப்படி மாடு விற்பனைக்கு வந்திருக்கட்டோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. டவுன்லேயே தான் இருக்குது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சிருக்கா. அப்படி நேரில் வாங்க, வந்து பாருங்கள், செக் பண்ணி. நல்லா அகலமான மாடு, நல்ல கனத்தில் இருக்குது பாருங்கள் மாடு. தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண்மீன் யார் வேணாலும் பிடிக்கலாம். குறிப்பாக மடி கூச்சம் கிடையாது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சிருக்கா. அப்படி நல்லா ஃபேட்டு தரக்கூடிய மாடு, அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சிருக்கா. அப்படி இந்த மாட்டோட விற்பனை விலை ஒரு 67 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 67 ரூபாய் சொன்னாலும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மாடு நல்ல ஒருத்தான மாடு, நல்ல எலும்பு கனமான மாடு, நல்ல கறவை எதிர்பார்க்கலாங்க. பாவன முறை சரியாச்சுன்னா சொன்ன கறவைக்கு மேலேயே கறவை எதிர்பார்க்கலாம் அப்போ தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி மாடு 2ஆம் ஈத்து, 6 புல்லு, கண்ணு போட்டு 2 நாட்கள் ஆகுது. ஒரு 14 லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. 67 ரூபா விலை சொல்லியிருக்காங்க. அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்புகள் சுழித்த ஒரு லாத மாடுங்க.